ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து ஒரு காமன் ஃபுட் ஒர்க் மிஸ்டேக். பேட்மிண்டன் சிங்கிள்ஸ் விளையாடும்போது நெட்ஸில் ஒரு ஷாட்டு நம்ம ஆடினதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் வரும்போது பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய பாயிண்ட் மேக்கிங் எபிலிட்டியும் லூஸ் பண்ண வைக்கும். ப்ளஸ் வந்து ஆப்போனண்ட்டுக்கு கோர்ட்டில் நிறைய ஸ்பேஷியஸான கேப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மிஸ்டேக் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சிங்கிள்ஸ் விளையாடும்போது ஆப்போனண்ட் வந்து நெட் பக்கத்தில் ஒரு ட்ராப் போடுறாங்கன்னா நம்ம மூவ் பண்ணி அதை திரும்ப நெட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு ரைட் லெக்கை வந்து பேக்கில் பிளேஸ் பண்ணுறது தான் ஒரு காமனான மிஸ்டேக். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது அது என்ன மாதிரி நமக்கு வந்து மைண்டில் இருக்கும்னா, நம்ம வந்து நெட்டு பக்கத்தில் வச்சுட்டோம், ஒருவேளை அவங்க திரும்ப பின்னாடி தந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி அந்த ஷட்டிலுக்கு போகிறதுன்னு சொல்லி நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நெட்ஸில் ஸ்லோவாக ஒரு ஷாட் ஆடினதும், அதாவது நெட்டு பக்கத்தில் கீப் பண்ணதும் நம்ம ரைட் லெக் வந்து பேக்கில் தான் புஷ் பண்ணும். இது கம்ப்ளீட்லி ராங். இது என்ன பண்ணுன்னா திரும்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நான் இப்படி வைக்கிறேன், இப்படி போகிறேன்னா திரும்ப அவங்க அங்கேயே வச்சாங்கன்னா எனக்கு திரும்பவும் இந்த ரைட் லெக்கை தூக்கி இங்கே போடுறதுக்குள்ளாடி ஷட்டில் லேண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஒர்க் எப்படின்னா, நம்ம லஞ்ச் பண்ணி இப்படி வைக்கிறோம், 1 ஸ்டெப் பேக், அதே ரைட் லெக் ஃபார்வர்ட் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை அவங்க ஷட்டில் பின்னாடி ஹிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி போவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னா டைம். ஸோ நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான ஷாட் நெட் பக்கத்தில் ஆடிட்டோம்னா அவங்க லிஃப்ட் பண்ணாலும் நமக்கு எனஃப் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ கீப் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம், ஷட்டில் நம்ம பின்னாடி நம்மளை தாண்டி தான் போகும். ஸோ இப்படி டேர்ன் பண்ணியோ இல்லை பேக் ரன் பண்ணியோ அந்த ஷட்டில் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கிள்ஸ் விளாடுறவங்க கிட்ட இருக்கிற ஒரு பேசிக்கான ஃபுட் ஒர்க் மிஸ்டேக். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இட் ஸ்டார்ட் குட், ரைட் லெக் ஃபார்வர்ட், ஸ்பிளிட் அண்ட் கோ ட்ராப், குட், right leg forward, good, right leg forward, good, safe, good, go, turn, relaxed, turn, quick, relaxed, go, okay. ஸோ இந்த ட்ரில்லை வந்து நான் ஒரு கார்னரில் நிற்பேன், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த கார்னருக்கு மட்டுமே ஷார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ அவங்க எப்போல்லாம் நெட்டு பக்கத்தில் வராங்களோ நான் திரும்ப நெட்டுக்கு க்ளோஸாக கீப் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க ரைட் லெக்கை வந்து கீப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வைக்க மாட்டாங்க. ஸோ இது பண்ணும்போது அந்த மெமரி வந்து மசில் மெமரி வந்து நம்ம நல்லா ஹையாக க்ரியேட் ஆகிடும். ஸோ மேட்ச் விளாடும்போதும் நம்ம நெட்டு பக்கத்தில் ஆனதுக்கப்புறம் ரைட் லெக்கை பேக்கில் கொண்டு வர மாட்டோம். ஸோ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர்ஸ்னால் லெஃப்ட் லெக்கை பேக்கில் கொண்டு வரக்கூடாது, அவங்களுடைய ராக்கெட் ஹேண்டை பொறுத்து. ஸோ தியா கோ, ஸ்டார்ட், குட், split and go, safe, good, good, split, relaxed and keep பண்ணிட்டு அப்ப நான் பேக் தூக்குனா split, அப்படி நிக்க கூடாது, ரிலாக்ஸ்டா காலை split, good, relaxed, go, split, tap. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரில் யூஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதை மாதிரி உங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் ஆகும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க நீங்கள் விளையாடுற சிங்கிள்ஸை ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள். ஸோ எந்தெந்த சிச்சுவேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் அதில் லூஸ் பண்ணுவீங்க. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரில்லை யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.